ரொம்ப வருஷமா நான் வரணும்னு நினைச்ச ஊரு. எப்பவுமே நான் அதை மிஸ் பண்ணிடுவேன். அப்பா ஓட்டு கேட்க போகும்போது பக்கத்துல இருக்கு இல்லையா நம்ம வீட்டுல இருந்து. அதனால முதல்ல தூரம் இருக்கிற இடம்லாம் போய் ஓட்டு கேட்டு வந்தனால முடிச்சுட்டு அப்படியே சரி இவங்க எல்லாம் இருக்கிறாங்க பாத்துக்கிறாங்க முடிச்சிட்டோம். ஆனா இந்த தடவை இல்ல, கொஞ்ச நேரம்னாலும் பரவாயில்ல, இன்னும் நிறைய பாயிண்ட் பேசலான்ட்டு நான் ஒட்டுமொத்தமா அசோக் அண்ணனுக்கும் சொன்னேன், கூலிங் கிளாஸ் போட்ட அண்ணனுக்கும் சொன்னேன், கண்ணகியாக்காக்கும் சொன்னேன். அதனால சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்தாங்களா? போட்டிருக்கா? அதை நல்லா பாத்துக்கிறோமா நம்ம எல்லாம்? பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. அப்பா ஒரு இந்த தொகுதியில 11வது முறை நிக்கிறார். அதனால எவ்வளவு பெருமை அதெல்லாம். ஒரே தொகுதியில 50 வருஷமா ஒரே கட்சியில ஒரே தலைவர். அதனால நிச்சயமா இந்த தடவை அவருக்கு ஜெயிச்சிருவாரு, ஜெயிக்க வச்சிருவீங்க. ஆனா எனக்கு அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கணும் அப்பா. அதாவது இது ஒரு அரசியல் சரித்திரம் படிக்க போகுது இந்த காட்பாடி தொகுதி. இந்தியாவிலே யாரும் இல்ல, அப்பாதான் இருக்காரு. அதனால அந்த பெருமை இத்தனை நாள் வாங்கி கொடுத்த உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நீங்க எல்லாம் அவரை ஜெயிக்க வச்சு அவர் ஒரு மந்திரியாக்கி அவர் பல துறையில மந்திரியா இருந்திருக்காரு. சோ எல்லா துறையிலும் எது நாட்டு மக்களுக்கு நல்லது, ஆட்சி திமுக ஆட்சி என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வருது எல்லாத்தையும் பெஸ்டா பண்ணுவாரு. அதிகமா அப்பா ஒரு ஊருக்குள்ள வரல, என் வீட்டு வாசப்படிக்கு வரல, என்னை பார்க்கவே இல்லை நல்லா சொல்ற இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அப்பா யார் கூட இருந்தாரு? கலைஞர் ஐயா கூட சிஎம்மோட அவரோட அரசியல் பயணம். அதனால அவர் மந்திரியா இருக்கும்போது ஒரு புரோட்டோகால் இருக்கும். ஒரு ஊருக்கு வரணும்னா அவர் ஒரு போலீஸ் செக்யூரிட்டியோட எல்லாமே அவருக்கு பல வேலை இருக்கும். அவர் என்ன நினைக்கிறாரு, அவரோட திட்டங்கள் அவரோட எண்ணங்கள் செயல் எல்லாம் உங்களுக்கு சேரணுன்றதுல குறியா இருந்து அதுக்காக பாடுபட்டு உழைச்சவர். அதனால எதுவுமே நடக்கலன்னு இல்லை, எல்லாமே நடந்திருக்கு. லேட்டா நடக்கும், ஒரு சிலது நடக்காம போயிருக்கலாம். ஆனா நிச்சயமா அவரோட பார்வைக்கு இல்ல அவரோட எடுத்துட்டு போனா நிச்சயமா நடத்துவார். அதுவும் இப்ப எங்க வீட்டுக்காரர் மாவட்ட செயலாளர், இது கட்சி பதவி. அதனால இன்னும் வேகமா இறங்கி செய்வார். அதுக்கு நான் இப்ப எங்க அவர் வரலையேன்னு கேட்காதீங்க. அவருக்கு இன்னொரு தொகுதியும் கொடுத்துருக்காங்க, கேவி குப்பம். அதனால அவர் அழகா உழைச்சிட்டே இருக்காரு. சில நேரம் அவரை நாங்க பாக்குறதே இல்லை, நான் போற டைமிங்க்கும் அவரும் இருக்கிறது இல்லை. சோ அதனால கட்சிக்காகவே உழைச்ச குடும்பம். நிச்சயமா மக்கள் ஆட்சி இது, உங்களுக்கு எல்லாம் நல்லது சேர்க்கணும்னு ஏங்க நான் கேக்குறேன். அவர் மருமக விடுங்க, ஆனா எனக்கும் மனசாட்சி இருக்கும்ல, எனக்கும் நல்லது கெட்டது தெரியும்ல, கோவம் வரும்ல எனக்கும் நடக்கலன்னா. அந்த மாதிரி கேட்டிருக்கேன் நிறைய. ஏங்க இது பண்ணலன்னு அப்ப சொல்லுவாங்க, இரு நீ புது ரத்தம், இரு அமைதியா இருன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி வேகமா பேசுறது உண்டு.